நான் வந்து என்னோட பிடெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 2004 வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன் பிளான்ட்ல வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள்லேருந்து குர்குமின், கோலியஸ் ரூட்லேருந்து கோலியஸ், அதே மாதிரி க்ரீன் டீ லீவ்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் டீயோட அந்த பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பிரித்து எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து வந்தது. ஸோ சோரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை க்யூர் பண்ண முடியாது, பட் வி கேன் கீப் இட் இன் கண்ட்ரோல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீம் ஆயிலில் செய்கிற சோப்பு வந்து இந்த சோரியாசிஸ்க்கு வந்து நல்ல மருந்து அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிச்சிருந்தேன் இன்டர்நெட்டில். ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர்ஸ்லாம் வந்து நம்ம தான் நீங்கள் போய் ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. உங்கள் மொபைல்லையோ இல்லை வீட்லேயோ வந்து நெட் கனெக்ஷன்றது ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு. ஸோ அந்த ஆர்டிக்கல் படித்ததுக்கப்புறம் நான் மார்க்கெட்டில் வந்து நீம் ஆயிலில் செய்கிற சோப்பு இதுவும் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட்டில் இருந்த சோப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப இலையில தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பொதுவாக வந்து வேப்பெண்ணெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிம்புடின் அப்படின்ற ஒரு ஆக்டிவ் காம்பனண்ட் இருக்குது. இது வந்து ஸ்கின் கேருக்கு வந்து ரொம்ப நல்லது. வேப்ப இலையில இருக்கிறதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்கோசின். ஸோ அதனால அந்த சோப்போட பேர் வந்து மார்கோ. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் உங்களுக்கு. அது வந்து ஒரு ஸ்கின் கேர் காம்பவுண்ட் கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பிலையை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேருக்கு வந்து நம்மளோட வைத்திய முறையில் பயன்படுத்த மாட்டோம். அம்மை நோக்கியே வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலையில் வந்து ஒரு படுக்கை தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். பட் பியூட்டி கான்செப்ட் இல்லை ஸ்கின்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு வந்து வேப்பிலையை வந்து நம்ம பொதுவாக பயன்படுத்த மாட்டோம். பட் வேப்பெண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் வந்து தலைக்கு வந்து தேய்க்கிறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருந்தாங்க. முடி நல்லா வளரும் அப்படின்ற மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற மாதிரி இந்த கோல்டு ப்ராசஸ் சோப் பற்றின அவேர்னஸ் வந்து அப்போ யாருக்குமே கிடையாது. அப்போயே நாங்கள் வந்து இந்த சோப்பை வந்து ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி மொதல் நாங்கள் வேப்பெண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா சோப் வந்து செஞ்சோம். பட் அந்த சோப்புக்கு வந்து நுரைக்கிற தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, சீக்கிரமே கரையக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்தோம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சோப்பை வந்து பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் கிடைச்சது. ஸோ இதை பேஸ் பண்ணி தெரிஞ்ச சித்தா டாக்டர்ஸு அவங்களுக்குலாம் அந்த சோப்ஸ் வந்து நாங்கள் சாம்பிள் மாதிரி கொடுத்து பார்த்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு அவங்களுமே சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஆரம்ப புள்ளி. ஸோ இதிலேருந்து ஆரம்பித்து நாங்கள் அடுத்து முல்தானிமெட்டி சோப்பு, பேம்பு சார்கோல் சோப்பு, தேங்காய் எண்ணெய் சோப்பு, ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து சோப்புகள் வந்து நாங்கள் வந்து இப்போ லான்ச் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 டைப் சோப்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது. பொதுவாக வந்து இந்த கோல்டு ப்ராசஸ் சோப்புனா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. நம்ம சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், புண்ணை எண்ணெய், பொங்க எண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 விதமான எண்ணெய்கள் வந்து பயன்படுத்துகிறோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் அந்த மாதிரியும் நம்ம சேர்த்து வந்து பயன்படுத்துகிறோம். நம்ம சோப்பு எல்லாமே செஞ்சோம்னா செஞ்ச நாள்லேருந்து 45 நாள் நம்ம வந்து காய வைக்கணும். இது வந்து கோல்டு ப்ராசஸ் சோப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பழங்காலத்து முறை. முதல்ல வந்து சோப்பு செய்யும் பொழுது இந்த மெத்தடில் தான் வந்து செஞ்சு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா விதமான சோப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஓரியன்ட் சோப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா அதை வந்து ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சோப்ஸ் நம்மகிட்ட இருக்குது. எடுத்துக்கிட்டால் முல்தானிமெட்டி சோப்பு, சார்கோல் சோப்பு, இது ரெண்டுமே வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஆலிவேரா சோப்பு, நீம் 6 ஆயில் சோப்பு. உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்குன்னா நீங்கள் வந்து நம்மகிட்ட ரோஸ் கிரீன் கிராம் சோப்பு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா, பாசி பயிறு போட்டிருப்போம். இது போக நீம் 6 ஆயில் சோப்பு. இந்த நீம் 6 ஆயில் சோப்பில் தான் இந்த 6 விதமான எண்ணெய்கள் வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆலிவேரா சோப்பு. இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொசு கடிக்கும் போது என்னென்னா அந்த அது சின்ன ஒரு கொப்பளம் மாதிரி வந்து அது வந்து ஒரு புண்ணாகவே மாறிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து நீம் 6 ஆயில் சோப்னு ஒரு சோப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 விதமான எண்ணெய்கள் வந்து பயன்படுத்துகிறோம். வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், புண்ணை எண்ணெய், பொங்க எண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இது தவிர இதில் வந்து நம்ம ஒரு 8 விதமான மூலிகைகள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி, மருதாணி, அமுக்காரா, சந்தனம், ரோஜா, கற்றாழை, இந்த மாதிரி மூலிகைகள் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதை பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொசுக்கடினால் வர அலர்ஜி வந்து உங்களுக்கு வந்து குறையும். இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு வந்து சோரியாசிஸ்க்கே நம்ம வந்து மருந்தாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். பொதுவாக வந்து வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயிலில் போயிட்டு வரும்பொழுது வேர்வையினால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸ் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்வெட்டிங்னால இச்சிங் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீம் 6 ஆயில் சோப் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். இதில் வந்து நம்ம எந்த விதமான கெமிக்கலோ எதுவுமே சேர்க்காமல் இருக்கிறதுனால இயற்கை முறையாக தயாரிக்கப்பட்டதுனால இந்த சோப்பை வந்து நீங்கள் வந்து வருடக்கணக்கில் நீங்கள் பயன்படுத்தலாம். பொதுவாக வந்து மார்க்கெட்டில் இந்த இச்சிங் ப்ராப்ளத்துக்காக கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நம்ம அதை வந்து
கண்டினியூஸாக பயன்படுத்த முடியாது. மேபி ஒரு வாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். பட் ஆனால் இந்த நீம் 6 ஆயில் சோப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக பயன்படுத்தலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க இயற்கை மூலப்பொருட்களாலும் நம்முடைய ஹெர்பல்ஸ்னாலையும் இது வந்து தயாரிக்கப்பட்டது.